إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவன் புனிதமாக ஆக்கியிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தினத்தினுடைய ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கமாக சொல்லி தந்த தகவலை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நபிகள் பெருமகனார் அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்மாஅத்தி வல் இமாமு யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் வாய் மூடுங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் ஃபக்கதில் லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள்தான், ஜும்மாவினுடைய பிரதிபலனை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் எச்சரிக்கை ஊட்டிய அந்த நபிமொழியை நாம் நமது உள்ளத்திலே ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வார ஜும்மா பிரசங்கமாக குர்பானியின் சட்டங்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்னும் ஒரு சில நாட்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தை அடையக்கூடிய அந்த தருணம் இஸ்லாமியர்களுடைய கனவு லட்சியமாக பார்க்கப்படுகிற இறைவன் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீது விதித்திருக்கிற மிக பிரம்மாண்டமான கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற காலப்பொழுது என்பதோடு இறைவன் நம் மீது விதியாக்கி இருக்கிற ஒரு பெருநாள் தினத்தையும் நாம் அடைய இருக்கிறோம். அரஃபா என்கிற நோன்பை அடைய இருக்கிறோம். உல்ஹியா என்று அழைக்கப்படுகிற இறைவனால் காட்டித்தரப்பட்ட, இறை தூதரால் வழிகாட்டப்பட்ட தியாக பிராணியை அறுக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று ஏறத்தாழ பல அமல்களினுடைய ஒருமித்த மாதமாக இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். எனவே அந்த மாதத்தை குறித்தும் அந்த மாதத்தில் பெருநாள் தினத்தில் நாம் பலியிடக்கூடிய குர்பானி பிராணியை குறித்தும் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தினால் இந்த தலைப்பின் கீழ் சில முக்கியமான மார்க்க கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலில் இந்த குர்பானி உல்ஹியா என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனில் சூரா வாக்கியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகிறான், உலாயிக்கல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம். உயர்ந்த சொர்க்கம், நிம்மதி அளிக்கிற பரிசுத்தமான பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் முகர்ரபூன்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். முகர்ரபூன் என்றால் இறைவனோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள் என்று அர்த்தம். எனவே குர்பானி என்ற வார்த்தைக்கான அர்த்தமும் அதுதான். நாம் ஒரு பலிப்பிராணியை இறைவனுக்காக தியாகம் செய்து இறைவனோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காரியத்தினால் இந்த அமலுக்கு பெயர் குர்பான் என்று அழைக்கப்படுகிறது, உல்ஹியா என்று அழைக்கப்படுகிறது. அது அந்த குர்பானி கொடுக்கிற பிராணிக்கு பேர் உல்ஹியா, தியாக பிராணி என்று அழைக்கப்படுவதனால் நாம் இந்த ரெண்டு பெயர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்.
இந்த குர்பானி என்கிற அமல் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது என்றால், இறைவனுக்காக வேண்டி செய்யக்கூடிய பல தியாகங்களில் இது ஒரு தியாகம். ஆனால் இதை அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வரலாற்றை காரணம் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு இறை தூதர் தனக்கு முதுமை பருவத்தில் கிடைத்த மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். இப்ராஹிம் நபி சொல்கிறார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபந்துர் மாதா தரா. என் மகனே, உன்னை அறுப்பதை போன்று நான் கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்கிறார் இப்ராஹிம் நபி. அதற்கு பதில் உரைக்கிற இடத்தில் இருக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவரும் ஒரு இறை தூதர், அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ இஃபால் மா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக பார்க்கலாம் என்ற அந்த தந்தை மகனுக்கு மத்தியில் இறைவனுக்காக வேண்டி கட்டுப்படக்கூடிய காரியம் வெளிப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் இந்த குர்பானி என்கிற அமலை நமக்கு சொல்லி தருகிறான் என்பதை குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது கொடுக்கணுமா, குர்பானி என்பது தேவைதானா என்றால், மக்கள் யாரும் திருமணத்திற்கு செலவு செய்யும் போது இது தேவையான்னு கேட்கறது கிடையாது. பல லட்சங்களை அள்ளி இறைக்கிறார்கள். சில திருமணங்கள் எல்லாம் 50 லட்சம் 1 கோடி என்பதையெல்லாம் சர்வ சாதாரணமாக முஸ்லிம் சமுதாயம் செலவழிக்கிறது. ஆனால் ஒரு 20,000 ரூபாய் செலவழித்து ஒரு குர்பானி கொடுக்கிற விஷயத்தில் கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்துகிற இடத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் வந்துவிட்டது. குர்பானி என்பது ஒரு வழிபாடு, அதை மறந்துடாதீங்க. அது இறைச்சிக்காக செய்யப்படுவது கிடையாது. இறைச்சி தான் நோக்கம்னா, ஹஜ் நோம்பு பெருநாள் என்ன செய்வோம், கடையில் ஆர்டர் கொடுத்துருவோம், 2 கிலோ 3 கிலோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அப்படி ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்கலாம். இங்க நோக்கம் இறைச்சிக்கானது அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, அந்த பிராணியினுடைய இரத்தமோ பிராணியினுடைய சதையோ அது அல்லாஹ்வை அடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்கள் இறையச்சம் தான் அல்லாஹ்வை வந்து அடைகிறது. எனவே இந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதோடு நாம் நமது இறையச்சத்தை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான அமல் இந்த குர்பானி. நபிகள் பெருமகனார் பல திருமணங்களை முடித்திருக்கிறார்கள். எந்த திருமணத்திற்குமே ஊரை அழைத்து உணவளித்ததாக சம்பவமே கிடையாது. எல்லாரும் வாங்க ஊர் விருந்து கொடுக்கிறோம், நீங்க வாங்க சாப்பாடு கொடுக்கிறோம், நபி கூப்பிடல. ஒரு சில திருமணங்கள்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சில நபி தோழர்களை அழைத்து ஹைசம் என்ற உணவு கொடுத்திருக்கிறாங்க. பாலாடை கட்டியிலான ஆன உணவு அது. ஒரு திருமணத்தில் நபிகள் பெருமகனார் ஆட்டை அறுத்திருக்கிறார்கள், ஒரு ஆடு. ஆனா திருமணத்தில் ரசூல்லா பிடித்த இந்த சிக்கனத்தை குர்பானில காட்டல. 100 ஒட்டகம் ரசூல்லாட்ட இருந்தது. ஒரு முறை ஹஜ் பெருநாள் நேரம் 100ஐயுமே அறுத்துட்டாங்க ரசூல்லா. நபி அந்த 100 ஒட்டகத்தை வச்சிருந்தாங்கன்னு வைங்க, பொருளாதாரத்துக்கு சங்கடமே கிடையாது, மௌத் வரைக்கும். 100 ஒட்டகம் எவ்வளவு பெரிய பண்ண தெரியுமா? அது அதை வச்சு எப்படி வாழலாம் தெரியுமா? கால் வயிறு அரை வயிறு நிரம்பாம ரசூல்லா தூங்கினார்களே. 3 நாட்கள் வீட்டில் அவர்கள் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்தார்களே தொடர்ச்சியாக. 3 மாத காலம் வீட்டில் அடுப்பு பற்ற வைக்கப்படலையே. இவ்வளவு பெரிய சங்கடத்தை ரசூலா சந்திக்க வேண்டாம். நபி நினைச்ச அந்த 100 ஒட்டகத்தை வச்சிருக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் இதுதான் வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு நன்மைக்காக வேண்டி அதை கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. திருமணத்தில் செலவு செய்கிற இந்த முஸ்லிம் சமுதாயம் குர்பானி விஷயத்துல ஒரு பெரிய சங்கடத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆடுதான் கொடுக்கணுமா, மார்க்கெட் பிரைஸ் ரொம்ப நிறைய இருக்குது, கூட்டு குர்பானி கொடுப்போமா அப்படின்ற இடத்துக்கு வராங்க. இந்த கூட்டு குர்பானி சரியா, அதுல என்ன பாதகம் சாதகம் இருக்குங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம். ஆனால் இதுல செலவழிப்பதற்கு மக்களுக்கு தயக்கம். ஏன் செலவழிக்கணும், நம்ம செலவழிக்காம இருப்போம். பொண்ணுக்கு கல்யாணம்னா லட்சங்கள் போகுது, பையனுக்கு கல்யாணம்னா லட்சங்கள் போகுது. ஆனா குர்பானி ரசூலுல்லாஹ் காட்டிய அமல் அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்று தருகிறது என்று சொன்னாலும் அதுல ஒரு கஞ்சத்தை கருமித்தனத்தை வெளிப்படுத்துகிற இடத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். எனவே இது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியது. அல்லாஹ்விடத்தில் பிரம்மாண்டமான நன்மைங்கிறதுனால தான் ரசூலுல்லாஹ் சற்றும் யோசிக்காம 100 ஒட்டகத்தை அறுத்தாங்க. யோசிச்சிருக்கலாம்ல, கொஞ்சம் இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்போம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 4 ஒட்டகத்தை நம்ம பொண்ணு கொடுப்போம், ஒரு 5 ஒட்டகத்தை மருமகனு கொடுப்போம், பேர பிள்ளைகளுக்கு கொடுப்போம், அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கலாம்ல. அப்படி எதையுமே ரசூலுல்லாஹ் யோசிக்கல. இது நன்மை. நன்மை என்ற காரணத்தினால்
நபிகள் பெருமகனார் அத்தனையுமே அறுத்து பலியிட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த குர்பானியினுடைய முக்கியமான சில காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஆடு மாடு ஒட்டகம் என்பதை நாம பலியிடுறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். 3 பிராணி ஆனா 8 ஜோடிங்கிறாங்க. அதாவது 8 பிராணிகள் 4 ஜோடிங்கிறாங்க. பிராணி 3 தானே, ஆடு மாடு ஒட்டகம் 3 பிராணி தான். ஆனா 4 பிராணிங்கிற விதத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அப்படின்னா என்ன 4 பிராணின்னு என்ன? வெள்ளாட்டில் 2, அது ஆண் பெண். செம்பரி ஆட்டில் 2 ஆண் பெண். மாட்டில் 2 ஆண் பெண். ஒட்டகத்தில் 2 ஆண் பெண். மொத்தம் 8 வகையான பிராணிகள், 4 ஜோடிகள் ரசூல் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க பாருங்க, ஒரு செம்பரி கடாவை பிடித்து அன்றைய தினத்தில் அதை தொடர்ந்த நாட்களில் குர்பானி கொடுப்பதில் ஒரு பெரிய விலையேற்றத்தை அதிகப்படுத்தி வச்சுட்டாங்க. இப்ப எல்லா வியாபாரிகள், அந்த பண்ணை வைத்திருக்கிற வியாபாரிகளும் முடிவெடுப்பாங்க, மே மாசம் இறுதிக்குள்ள கடாயெல்லாம் போயிரும், செம்பரி கடாவை இப்ப வித்தாதான் உண்டு, 30,000 சொல்லு வாங்கறதுக்கு வருவாங்க. அப்படியான ஆட்கள் உண்டு. 50,000 சொல்லு, அது கொம்பெல்லாம் பெருசா இருந்து நல்ல விகாரமா இருந்துச்சுன்னு வைங்க, அதனுடைய மதிப்பே உயர்ந்துடும். இப்ப ஏன் இப்படி மதிப்பு உயர்ந்து? என்ன காரணம்? உண்மையில ஒரு ஆட்டினுடைய மதிப்பு 50,000? என்ன அந்த ஆட்டுக்கறி தங்கத்திலே வருது, 1 கிலோ கறி 3000 வரப்போகுது, ஏன் 50,000 வரைக்கும் வருது? என்ன காரணம்? எல்லாருமே ஒரு பிராணியில போய் விழறதான் காரணம். அல்லாஹ் 8 பிராணி சொல்றான், 2 பிராணி நமக்கு கிடைக்க போறது இல்லை. இப்போதைக்கு சாத்தியம் பெரிய அளவுல கிடையாது, ஒட்டகம் இருக்காது. ஆனா 6 பிராணி இருக்குல்ல, மாட்டின் பக்கம் யாரும் போறது கிடையாது, வெள்ளாட்டின் பக்கம் யாரும் போறது கிடையாது. வெள்ளாடுனா இயல்பாக நார்மலான நாட்கள்ல கசாப்பு கடையில் அறுக்கப்படுது, அதான் வெள்ளாடு. வெள்ளாடு குர்பானி கொடுக்கலாங்கிறத மக்களுக்கு தெரியாது. தாராளமா கொடுக்கலாம், வெள்ளாட்டை குர்பானி கொடுக்கலாம், செம்பரி ஆட்டை குர்பானி கொடுக்கலாம், மாட்டை குர்பானி கொடுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம் சார்ந்து மட்டும் போய் விழுவதன் காரணத்தினாலதான் இதன் பொருளாதாரம் இன்ன தொடுது. 30,000 இல்லைன்னா ஆடு வாங்க முடியாது, 40,000 இல்லைன்னா வாங்க முடியாது. அப்படிங்கிற அளவிற்கு மக்கள் அதனுடைய விளையாட்டத்தை கூடுதலாக வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப இதுல முஸ்லிம் சமுதாயம் வெளிப்படையணும். அப்படி பிரிஞ்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிராணிகளை தேர்வு செய்ய ஆரம்பிப்பார்களே ஆனால் விளையாட்டம் குறையும். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இந்த குர்பானியினுடைய பிராணியினுடைய தன்மை எப்படி இருக்கணும், அத குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. வெளிப்படையான குறைகள் அந்த பிராணி கிட்ட இருக்கக்கூடாது. வெளிப்படையான நோய்களோ, வெளிப்படையாக காயங்கள் ஏற்பட்டு நொண்டி குருடு இப்படியான குறைகள் இருக்குமே ஆனால் அது குர்பானிக்கு தகுதி படைத்த பிராணி இல்லை. நீங்க சாப்பிட்டுக்கலாம், நார்மலான காலங்களில் அறுத்து சாப்பிடலாம், தப்பு இல்லை. குர்பானிக்கு தகுதி கிடையாது, நீங்க அதை அமலாக செய்ய முடியாது. எனவே வெளிப்படையான குறைகள் இருக்கக்கூடாது, நொண்டி இருக்கக்கூடாது, குருடாக அது இருக்கக்கூடாது. கொம்பு உடைஞ்சா தப்பு இல்லை, கொம்பு மண்டையோட சேர்ந்து உடைஞ்சா தப்பு. கொம்புங்கிறது நகம் மாதிரி, முடி மாதிரி, அது உடைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாம். கொம்பு மண்டையோடு சேர்ந்து உடையும், அது வெளிப்படையான குறை, அதை குர்பானி கொடுக்க முடியாது. ஒரு பெரிய அளவுல நோய் தாக்கப்பட்டிருக்கும், அதை குர்பானி கொடுக்க கூடாது. இப்படி மார்க்கம் அந்த பிராணிகள் இப்படித்தான் இருக்கணும் என்பதை சொல்லி தருகிறது. அதே போன்று பிராணியினுடைய வயதை யாரும் பார்ப்பது கிடையாது. ஏதோ 20,000 கிடைக்குது, 30,000 கிடைக்கணும், ஒரு பிராணியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆடாக இருந்தாலோ மாடாக இருந்தாலோ முசின்னா என்று அழைக்கப்படுகிற பிராணி தான் வாங்கணுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். முசின்னா அப்படின்னா 2 வயது ஆகணும், பல்லு விழணும், பல்லு விழறதுக்கு பேர் தான் முசின்னா. ஆனா இப்ப யார் 2 வயதுக்குள்ள மாடுகள் பார்ப்பது இல்லை, 1 வயசு 1.5 வயசு அப்படிதான் மாட்டை ஆட்டை பார்க்கிறாங்க. இப்ப இது பார்க்கலாம்னு மார்க்கத்தில் பெரிய தவறு கிடையாது, பல்லு விளந்தால் போதுமானது. ஆனா அதை விடவும் குறைந்த 1 வயதை விட குறைந்த ஆட்டையோ மாட்டையோ குர்பானி கொடுப்பது என்பது அது குர்பானிக்கு செல்லாது, ஆகமாக்கப்பட்டது இல்லை என்பதை ஹதீஸ்ல நம்மால் புரிந்து கொள்ளலாம். கூடுமான வரைக்கும் 2 வயதை பூர்த்தி செய்த மாடுகளை தேர்வு செய்வதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இந்த செய்தியில பார்க்கலாம். அதே போன்று குர்பானியில் நிறைய பேருக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டா, கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா அப்படிலாம் பல பேருக்கு சந்தேகம் வரும். ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், இப்ப நம்ம எதை செஞ்சாலும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கும். யாருமே இப்ப 40,000 போன் இன்னைக்கு உடனே வாங்க முடியாது. அங்கே எங்கன்னா ஆள்கிட்ட ஒரு சில பேர்ட்ட 10,000 15,000 வீட்டில் வாப்பாட்ட உம்மாட்ட மனைவிட்ட கணவன்ட்ட அப்படிலாம் பொருளாதாரத்தை சேர்த்து வாங்கிடுறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவாங்க. இங்க கடன் படாத நபர்களே கிடையாது, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டு இருக்கிறோம். கடனை அடைக்க முடியும் தானே கடனை வாங்குறோம், கடனை அடைக்க முடியும்னு கடன் வாங்கினா குர்பானிக்கு வாங்குறது தப்பு கிடையாது.
நான் ஆல்ரெடி கடனாளி, எனக்கு பிரச்சனை, என்னால அடைக்க முடியாது, நீங்க வாங்காதீங்க. நீங்க மேற்கொண்டு சுமையை தலையில சுமத்தாதீங்க. கடனே வாங்கக்கூடாது, அப்படி குர்பானி கொடுக்க கூடாது நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் கடனை வாங்கி தான் வீட்டை கட்டுறேன், என்னால கடனை அடைச்சிட முடியும். கடனை வாங்கி தான் வியாபாரம் பண்றேன், என்னால கடனை அடைச்சிட முடியும். கடனை வாங்கி தான் பைக் வாங்கினேன், என்னால அதையெல்லாம் அடைக்க முடியுது இல்ல. கணக்கு பார்த்தா 15 லட்சம் ஒரு கடன், அதை அடைச்சிட முடியும் நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதை அடைச்சிருவீங்களா இல்லையா? அப்ப இதையும் அடைச்சிட முடியுமா? 15,000 அடைச்சிட முடியாதா? 20,000 அடைச்சிட முடியாதா? நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பிப்பதற்கு விதிவிலக்கு வழி இருக்குதான்னு பாக்குறோம். நான் கடனாளி, நான் குர்பானி கொடுக்கலன்றோம். கடனை அடைக்க முடியும் நமக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக கடன் வாங்கி கொடுக்கலாம், தப்பில்லை. என்னால அடைக்க முடியாதுங்கிற இடத்துல இருந்தா நீங்க கடன் வாங்காதீங்க, சுமைய தலையில ஏத்தாதீங்க. அது மேற்கொண்டு பாவமாகத்தான் மாறும் என்பதை நாம இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த குர்பானிக்கு யார் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாங்களோ அந்த நபர் குடும்பத்துக்கு ஒருத்தர் தான், நன்மை எல்லாரும் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ஒரு பெருநாள் தினத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 10 மனைவி இருக்கிறாங்க. அப்ப 10 குடும்பம், ஒரே குடும்ப தலைவர் தான். குடும்பம் எத்தனை? 10 குடும்பம். ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை அறுத்தார்கள், ஹதீஸ் இருக்கு. எத்தனை ஆடு? ஒரு ஆட்டை நபிகள் பெருமகனார் அறுத்தார்கள். ஒரு பெருநாள் 100 ஒட்டகம், ஒரு பெருநாள் ஒரு ஆட்டை அறுத்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன வழிகாட்டுறாங்கன்னா, உறுப்பினர்கள் இங்க முக்கியம் இல்ல. 10 பேர் இருக்கிறாங்களா வீட்டுல, 50 பேர் இருக்கிறாங்களா முக்கியம் கிடையாது. நீங்கள் உழைக்கிற இடத்துல இருந்தா நீங்கள் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது உங்கள் குடும்பத்துக்கு போதுமானது. வீட்டுல இன்னொருத்தர் உழைக்க வரார், வீட்டுல ஒரு உழைதான், ஆனா சம்பாத்தியம் பெருகுது அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு நன்மையில நாம பெருகக்கூடிய இடத்துல இருக்கணும். 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, 3 பேர் 5 பேர் சம்பாதிப்பாங்க. அப்ப அதற்கு ஏற்றவாறு நாமும் குர்பானியில் தன்னிறைவோடு நடந்து கொள்ள வேண்டும், பெருந்தன்மையோடு நடக்க வேண்டும் என்பதை நாம இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று யார் குர்பானி கொடுக்கிறாங்களோ அவர்கள் துல்ஹஜ் பிறை பார்த்ததில் இருந்து பெருநாள் தினம் வரை அந்த பிராணியை அறுக்கிற வரை நகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, ஒரு விரல்னாலும் சரி, கொஞ்சம் முடினாலும் சரி, நகங்களை முடிகளை களையக்கூடாது. இதுதான் பெரிய நெருக்கடியா இருக்கும். இந்த 10 நாளைக்கு முன்னாடி முடி வெட்டலங்கிறது அவங்களுக்கு சங்கடமா இருக்காது, பெருநாளைக்கு அப்புறம் முடி வெட்டாம இருப்பாங்க, அது சங்கடமா இருக்காது. இந்த 10 நாள் ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குதா, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு, எமர்ஜென்சி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் மார்க்க தீர்ப்பை கேட்பாங்க. அப்ப அது முன்னாடியே நீங்க தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். குர்பானி கொடுக்க போறோம், பிறபாக்கிற முன்னாடி முடிய வெட்டிடுவோம், நகத்தை வெட்டிடுவோம். அந்த ஒரு நபர் குடும்பத்துல 10 பேர் இருந்தா 10 பேர் கிடையாது. குர்பானி கொடுக்கிற வாப்பா கொடுப்பாரு, அல்லது காக்கா கொடுப்பாரு, அல்லது தம்பி கொடுப்பாரு, அல்லது கணவர் கொடுப்பாரு, அல்லது மகன் கொடுப்பாரு. யாரோ கொடுக்கிறாருல அவருக்கு தான் அந்த சட்டம், குடும்பத்தாருக்கு அந்த சட்டம் கிடையாது. நன்மை அனைவருக்கும் கிடைத்தாலும் அந்த சட்டம் குடும்பத்தாரில் எல்லோருக்கும் வராது. குர்பானி கொடுக்கிற அந்த ஒரு நபரைத்தான் சாரும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த குர்பானி பிராணியை அறுத்த பிறகு அதை எப்படி பங்கிடணும்னு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி எதுவும் சொல்லி கொடுக்கல. 3 பங்கு வைங்க, ஒரு பங்கு நீங்க எடுத்துக்கங்க, ஒரு பங்கு என்ன செய்யுங்க சொந்த காரங்களுக்கு கொடுங்க, ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுங்க, அப்படி எதுவும் வழிகாட்டினாங்களா? அப்படி குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தரல. அப்ப என்ன செய்யலாம்? உங்களுக்கு தேவைக்கு நீங்க சாப்பிடுங்க, ஏழை எளியவர்கள், அண்டை விட்டார், சொந்த பந்தம், அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுங்க. 3 பங்கெல்லாம் கிடையாது. உங்க குடும்பம் பெருசா இருக்குன்னு வைங்க, ஒரு ஆட்டை அறுத்திருப்பார், குடும்பத்துல 20 பேர் இருப்பாங்க, 5-6 பிள்ளைகளோ, அதே மாதிரி நிறைய குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்களே சாப்பிட்டுக்கலாம், மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஐயோ இறைச்சி தர்மம் பண்ணலன்னா பாவம் ஆகாதா? குர்பானி கொடுக்கறதா நன்மை, தர்மம் கொடுக்கறது உபரியான நன்மை. நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ்ட்ட கூலி உண்டு, கொடுக்காவிட்டால் அது குற்றம் கிடையாது. நேர்ச்சை கறி இது ஒண்ணும் கிடையாது. நான் நேர்ச்சை கொடுத்தோம்னா மொத்தமே தர்மம் தான். ஏனென்றால் நேர்ச்சை என்றால் இது தர்மமாக்கப்பட வேண்டும். குர்பானி அப்படி மார்க்கம் சொல்லல. நீங்களே வறுமையில் இருக்கிறீங்க, நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களே அதை பகிர்ந்து உண்டு கொள்ளலாம், மார்க்கத்தை தவறு கிடையாது. ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு கொடுத்தால் உங்களுக்கு கூடுதலான நன்மை என்பதைத்தான் நம்மால் இந்த செய்திகள் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த குர்பானிக்காக வேண்டி எத்தனை நாட்கள் குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நமக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. எப்படி சொல்லி தரப்பட்டிருக்கு? சூரா ஹஜ் என்கிற 22வது அத்தியாயம் 28வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான். 22வது அத்தியாயம் 28வது வசனத்திலே சொல்கிறான், லியஷ்ஹது மனாஃபிய லஹும் வ யுذكر இஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத் அலா மா ரஸகக்கும் மின் பஹீமத்தில் அன்ஆம்.
இந்த சாதுவான பிராணிகள் இடத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் நினைவு கூறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அறியப்பட்ட நாட்களை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் பேசுது. இந்த அறியப்பட்ட நாட்களில் சாதுவான பிராணிகளிடத்தில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக அவர்கள் வருவார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ளலாம்? பிராணி கிட்ட போய் நம்ம எதுக்கு பிஸ்மில்லா சொல்ல போறோம்? அல்லாஹ்வுடைய பேர்னா அதான அர்த்தம். பிராணி கிட்ட போய் ஹஜ்ஜுடைய காலத்துல எதுக்கு பிஸ்மில்லா சொல்ல போறோம்? அறுக்க தான் சொல்ல போறோம். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் அறியப்பட்ட நாட்கள்ங்கறான். ஒரு நாளும் சொல்லல. நிறைய பேர் என்ன வழங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா பெருநாள் அன்றைக்கு கொடுத்தா குர்பானி, மற்ற நாள்ல கொடுத்தா குர்பானி கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறாது. அப்ப பெருநாள் தினமோ அதை தொடர்ந்து வருகிற 3 நாட்கள், அந்த 3 நாட்களுக்கு பேர் ஐயாமு தஷ்ரீக். இந்த 4 நாட்கள் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். குர்பானி கொடுப்பதற்கு தகுதி படைத்த நாட்கள் தான் என்பதை நம்மால் முடிவு செய்து கொள்ள முடிகிறது. அதே போன்று குர்பானியில் இன்னும் நாம கவனிக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, கூட்டு குர்பானி அப்படிங்கிற நடைமுறை மக்கள்கிட்ட இருக்கு. இத குர்ஆன் அதை சொல்லி தந்துச்சா அப்படின்னு கேட்டா, நபிகள் பெருமகனார் சொல்கிறார்கள், ஆட்டை கொடுங்க அல்லது மாட்டில் 7 நபர் வரை சேர்ந்து கொள்ளுங்கள், ஒட்டகத்துல 10 நபர் வரை சேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஒரு மாடு இருக்குன்னு வைங்க, நீங்க 7 குடும்பம் ஒன்று சேர்ந்துக்கலாம். 7 நபர்னா குடும்பத்தில் உள்ள 7 நபர் இல்ல, 7 குடும்பம் சேர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மாட்டுல 7 பங்கு வரை வைக்கலாம். 7 அதிகபட்சம் அர்த்தம். அப்ப 6 பேர் சேர்ந்து ஒரு மாடு இருக்கலாம், 5 பேர் சேர்ந்து ஒரு மாடு இருக்கலாம், 4 பேர் 3 பேர் 2 பேர் சேர்ந்து ஒரு மாடு இருக்கலாம், ஒரே ஒருத்தர் தான் குடும்பத்துக்கு மட்டும் ஒரு மாட்டை இருக்கலாம். தாராளமாக அது மார்க்க அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒட்டகமாக இருந்தா 10 பேர் வரை சேர்ந்துக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நம்ம மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னு கேட்டா, ஆட்டுக்கறினா உயர்ந்தது அப்படின்னும் மாட்டுக்கறி அப்படின்னா தாழ்ந்ததுங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. இது தவறான ஒரு சிந்தனை. ரசூலுல்லாஹ் அப்படி காட்டி தரல. ஆடு உயர்ந்தது, மாடு தாழ்ந்தது. உண்மையிலே குர்ஆன் ஹதீஸை நீங்க பார்த்தா ஆட்டை விட மாடு தான் உயர்ந்தது, மாட்டை விட ஒட்டகம் தான் உயர்ந்தது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் ஜும்மா தினத்தில் கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதை போன்று நிறைவேற்றி தலையில எண்ணெய் தேய்ச்சி வாசனை திரவியங்களை போட்டுக்கொண்டு யார் பள்ளிக்கு ஆரம்ப நேரத்தில் வந்து தொழுகையை 2 ரக்காத்தை தொழுதுட்டு பள்ளிவாசல் அமர்ந்து உரையை கேட்டு ஜும்மா தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, ஆரம்ப நேரத்தில் வந்தால் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, 2வது நேரத்தில் வந்தா மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 3வது நேரத்தில் வந்தால் ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை. குர்பானிக்கு பிராணி இந்த 3 தான். 4வது நேரத்தில் வந்தால் கோழியை தர்மம் செய்த நன்மை, 5வது நேரத்தில் வந்தால் முட்டையை தர்மம் செய்த நன்மை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொல்றாங்க. எனவே ஆட்டை விட உயர்ந்தது மாடு. நமக்கு பிடிக்கிறனால சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு மாட்டுக்கறி பிடிக்காது, ஆடுதான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு போங்க. உயர்ந்தது எதுன்னு பார்த்தா ஆட்டை விட மாடு உயர்ந்தது, மாட்டை விட ஒட்டகம் உயர்ந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஆடு வாங்குற காசுக்கு மாட்டை வாங்கிட்டு போயிடலாம், இறைச்சி அதிகமா கிடைக்கும், குடும்பத்தார் பயனடைவாங்க, அண்டை விட்டார் கொடுக்கலாம், ஏழை எளியவர் கொடுக்கலாம், பெருங்கொண்ட பயன் அதுல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் ஒரு இனம் சார்ந்த ஒரு பிராணி சார்ந்து போய் விழக்கூடிய காரணத்தினால அதிகமான விலையேற்றம் நடக்குதுங்கிறத பார்க்க முடியுது. இப்ப பாருங்க, அடுத்த ஒரு வாரம் 2 வாரத்துல மாட்டு சந்தை ஆட்டு சந்தைகளை வந்து போட்டுருவாங்க. 5 கோடிக்கு ஒரே நாளில் வியாபாரம் நடைபெற்றது, 15 கோடிக்கு நடைபெற்றதுன்னா போடுவாங்க. உண்மையில் நடக்குது. முஸ்லிம்களுடைய வழிபாடு என்று எடுத்துக்கொண்டாலே அது பல சமுதாயத்தவர்களுக்கு வியாபாரமா மாறிடும். அல்லாஹ் அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். ஆனா அது நியாயமான முறையில் இருக்கணும். நம்மளே அதனுடைய விளையாட்டத்திற்கு ஒரு காரணமாக ஆகிவிடக் கூடாது. எனவே ஆட்டை குர்பானி கொடுப்பதை விட மாட்டை குர்பானி கொடுப்பது சிறந்தது. சரி, கூட்டு குர்பானி கொடுக்கறாங்களே, யாரோ ஒரு நபர்கிட்ட ஒரு ஜமாத்து கிட்ட ஒரு பள்ளிவாசல ஒப்படைக்கிறாங்க, அது சரியான நடைமுறையா? மார்க்கத்துல தப்பு கிடையாது. ஆனா நம்ம அதுக்கு ஆர்வம் ஊட்டவும் மாட்டோம். இப்ப நீங்க ஒரு 4 பேர் சேருங்க, 5 பேர் சேருங்க, ஒரு மாட்டை பிடிங்க, நீங்களே அதை பலியிடுங்க, நீங்க அதனுடைய இறைச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள், அதுவும் நல்ல காரியம். பள்ளிவாசலுக்கு வந்தாதான் நன்மை. ரசூலுல்லாஹ் ஃபித்ராவை ஒரு தலைமையின் கீழே திரட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபித்ராவை திரட்டுவாங்க. நோன்பு பெருநாள் ஃபித்ரா இருக்குல்ல, அதை பள்ளியில திரட்டி வைத்து அங்கிருந்து ரசூலுல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். ஹதீஸ் இருக்கு. குர்பானிக்கு ரசூலுல்லாஹ் அந்த நடைமுறை எல்லாம் கிடையாது. கொடுத்தா தப்பும் கிடையாது. ஒரு ஜமாத்தோ ஒரு பள்ளிவாசலோ அல்லது வேற தொண்டு நிறுவனங்களோ அவங்க நாங்க கூட்டு குர்பானி வச்சிருக்கிறோம், இவ்வளவு ஒரு பங்கின் விலை அப்படின்னு சொல்லி அழைப்பார்களே, ஆனால் மார்க்கத்தை தப்பு கிடையாது, தாராளமா செய்யலாம். ஆனால் நீங்க உங்களுக்குள்ள அந்த பங்குகளை நீங்க பங்கு பிரித்து நீங்களாகவே மாட்டை பிடித்து அறுக்கும் போதுதான் அதனுடைய சாதகம் பாதகம் அதனுடைய லாப நஷ்டத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும்.
அப்ப இது மாதிரி காரியத்தில் நீங்க ஈடுபடலாம். யாருக்கு நாம இதை வழிகாட்டுவோம்? கணவர் ஊர்ல இல்ல, குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, அல்லது எல்லாரும் வெளியூர் போயிருக்கிறாங்க, குர்பானி கொடுக்க நினைக்கிறாங்க. இப்ப இது மாதிரியான நபர்கள் நீங்க கூட்டு குர்பானி நாடுங்க. மற்றவர்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டில தான் கணவர் இருக்கிறார், தகப்பனார் இருக்கிறார், காக்கா தம்பி இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, நீங்க மாட்டை பிடிச்சி நீங்க அறுத்தரலாமே. அதுக்கு ஒரு இயக்கத்தை நாடணும், ஒரு வேற வேற கடைகளை நாடணும் அவசியமே கிடையாது. அப்ப இதை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குர்பானி என்பது அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகிற அமல். நான் அல்லாஹ் கிட்ட என் தியாகத்தை வெளிப்படுத்துகிறேன். இப்ப நான் ஆட்டா இருக்கிறேன், மாட்டா இருக்கிறேன். நாளைக்கு அல்லாஹ் சொன்னால் என் பிள்ளைய கூட சொல்ல மாட்டான், பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் இப்ராஹிம் நபியை தடுத்துட்டான். அது சத்தத்த ருயா, இப்ராஹிமை கனவை நீங்கள் மெய்ப்படுத்தி விட்டீர்கள், நீங்க அறுக்கலாம் வேண்டாம், மனித பலி எனக்கு தேவையில்லைன்ட்டு அல்லாஹ். அப்ப யாரையும் அறுக்க சொல்ல போறது இல்லை. அது என்ன அர்த்தம்னா, இறைவன் சொன்னால் எதையும் தியாகம் செய்வேன் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அமல் இந்த குர்பானி என்பதை புரிந்து கொண்டு அந்த பேணுதலோடு செய்வதற்கு முயற்சி செய்யும். பெருமைக்கு நடக்குது. நான் ஆடு 30,000 எடுத்தேன், 20 கிலோ உழுந்துச்சு, 40 கிலோ உழுந்துச்சு, பெருமைக்கு பேசுகிறார்கள். இது பெருமைக்கு பேசுவதற்கு அமல். நான் இத்தனை ரக்காத் தொழுதுன்னு யார் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? நான் இத்தனை வருஷம் நோன்பு வச்சுன்னு யார் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? தேவையில்லை. அல்லாஹ்வுக்குன்னு ஒரு அமல் செஞ்சா அதுல என்ன பெருமை? அது பெருமை தேவையில்லை. ஒரு வீட்டை கட்டுறோம், நீங்க நான் வந்து 3 BHK வீடு கட்டி இருக்கிறேன், வீடெல்லாம் ஏசி போட்டிருக்கேன், அதுல நீங்க அதுலயும் பெருமைங்கிற தேவை கிடையாது. அதை ஒருத்தர் பெருமிதத்தோட பேசுறாருன்னா தப்பு கிடையாது. அமல்ல வந்து என்ன பெருமிதத்தை எதிர்பார்ப்பது? என்ன பெருமை எதிர்பார்ப்பது? என் ஆடு தெரியுமா, என் மாடு தெரியுமா, நாங்க வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, நாங்க கூட்டு குர்பானிலாம் கொடுப்போம், கறியெல்லாம் வாங்க மாட்டோம், எல்லா ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லிடுவோம், இப்படிலாம் பெருமை பேசுவாங்க. அமலை அல்லாஹ்வுக்காக செய்தால் அது அல்லாஹ்வுக்கானது தான் என்பதை நீங்கள் உணர்ந்து செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சூரிக்கும் அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்கள் தோற்றத்தை பார்க்க மாட்டான், உங்களுடைய செல்வத்தை பார்க்க மாட்டான். வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் அம்வாலிக்கும். உங்கள் உள்ளங்களை, உங்கள் செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். செயலை கரெக்டா பண்ணிட்டு உள்ளத்தை நம்ம பறி கொடுத்துட கூடாது. அதனால் இறைவனுக்காக செய்யப்படுகிற அமல், அந்த பேணுதலோடு நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, சின்ன சின்ன காரியம் தான் அதெல்லாம். இதனால குர்பானிலாம் தவற போறது இல்ல. இப்ப நகத்தை வெட்டிட்டேன்னு இங்க குர்பானியா போகுது, அதனால நன்மை கிடையாது சொல்ல போறேன், அப்படி இல்லை. ஆனா சின்ன சுண்ணாவாக இருந்தா கூட தவற விட்டுறக்கூடாது. அந்த பேணுதலோடு அந்த நாட்களை கடந்து குர்பானி பிராணியை நல்ல முறையில் வெளியிட்டு நாமும் நல்ல முறையில் சாப்பிட்டு உண்ண வழியற்றவர்கள், நீங்க ஏழைங்கிற இந்த ஊர்ல பாக்குறது அபூர்வம். ஒரு வேற ஊர்ல இருந்து வேணா வரலாம், அண்டை வீட்டார கவனிச்சுக்கங்க. இந்த குர்பானியினுடைய இறைச்சினால் சொந்த பந்தங்களை பாருங்க. நீங்க வேற வேற காரியங்களுக்கு பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவர்கள், இது போன்ற மார்க்கம் சொன்ன அமல்களில் நீங்கள் பொருளாதாரத்தை செலவழிப்பதற்காக நீங்கள் முற்படுங்கள் என்பதை நாம சொல்லிக் கொள்கிறோம். இறுதியாக இந்த ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அரஃபா என்கிற நோன்பை ரசூலுல்லாஹ் சொல்லித்தரான். ஹஜ் பெருநாளுக்கு முந்தைய நாள், ஹஜ் பெருநாள் வர்ற அந்த முதல் 10 நாள் இருக்குல்ல, அதுவே இஸ்லாத்துல சிறப்பு மிக்க நாள். ஏறத்தாழ ஒரு சின்ன ரமலான் மாதிரி. ரமலான் நம்ம என்ன நினைப்போம்? நிறைய தொழுதா நிறைய கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. இந்த 10 நாள் அப்படித்தான். நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அது மிக நேசத்திற்குரிய நன்மை அப்படின்னு ஹதீஸ்ல வருது. உடனே ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாத்தையும் விட அல்லாஹ்க்கு பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். ஜிஹாதை விட பிடிக்குமா? ஆமா பிடிக்கும்ட்டாங்க ரசூல். ஜிஹாது போக முடியுமா? அது இப்போ உள்ள காலத்துல உண்டா? கிடையாது. ஜிஹாது அப்படின்னா ஒரு ஆட்சியாளருக்கு கீழே அநியாயத்தை எதிர்த்து ராணுவம் அமைக்கப்பட்டு போறதுக்கு பேர் தான் ஜிஹாத். அதைத்தான் மார்க்கம் சொல்லுது. அப்ப அதுக்கு இப்ப சாத்தியம் இல்லை. அந்த நன்மை எதுல இருக்குன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ் பெருநாள் வர்ற அந்த முதல் 10 நாள் இருக்குது, அது அவ்வளவு நன்மைக்குரிய நாள். ஆனா ஷஹீத தவிர அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஷஹீது கூலி அடைய முடியாது. ஒருத்தர் உயிரை விட்டுட்டார் ஜிஹாதுல, அவர் கூலி அடைய முடியாது. மற்றபடி இது பெரிய கூலி தான். இந்த 10 நாள் குர்ஆன் ஓதுங்க, தர்மம் பண்ணுங்க, நோன்பு வைங்க. நோன்பு வைக்கலாம். முதல் 9 நாள் நீங்க என்ன செய்யலாம்? தாராளமா நோன்பு வைக்கலாம். சில பேர் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறாங்க, தப்பு. மார்க்கத்தில் அனுமதி. 10வது அன்னைக்கு பெருநாள் வைக்க போறது இல்ல, அடுத்த 13 நாள் அந்த நாள் வைக்க கூடாது, மார்க்கம் தடுத்துருச்சு. முதல் 9 நாள் ஒருத்தர் நோன்பு வச்சாலுமே இஸ்லாத்துல தடை கிடையாது, நன்மைக்குரிய நாள். யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நீங்களும் வைங்க, நான் வச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. நஃபீலான நோன்புல சுன்னத்து கூட கிடையாது. நன்மைக்குரிய நாள ஒருத்தர் குர்ஆனை ஓதி கழிக்கலாம், தர்மம் செஞ்சு கழிக்கலாம், திக்ர் பண்ணி கழிக்கலாம், நோன்பு வச்சு கழிக்கலாம். தாராளமாக அந்த 9 நாள் வைக்கலாம். அதுல குறிப்பா 9வது நாள் அரஃபாவுடைய நாள். ரசூலுல்லாஹ் கேட்கப்படுது, அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபா நாளில் நோன்பு வைத்தால் என்ன கூலி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. ஒரு நாள் நோன்பு
கடந்த ஒரு வருடம் வர்ற ஒரு வருடம் 2 வருட பாவத்திற்கான பரிகாரம் என்று நபிகள் பெருமகனார் சொன்னார்கள். எனவே இந்த குர்பானி நன்மையை சின்ன சின்ன பொருளாதார நெருக்கடியெல்லாம் காரணம் வச்சு தவற விடாதீங்க. கூடுமான வரைக்கும் கொஞ்சம் நெருக்கி பிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஆட்டை குர்பானி கொடுப்பதை விட மாட்டை குர்பானி கொடுப்பது நல்லது. பொருளாதாரத்தை ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் நன்மையில ஆட்டை விட மாடுதான் சிறந்தது. அதற்கு முன் ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே போன்று அல்லாவுக்காக கொடுக்கப்படுகிற இந்த தியாக பிராணியை உள தூய்மையோடு அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஹஜ் பெருநாள் வரக்கூடிய அந்த 10 நாட்கள் சிறப்பு மிக்க நாட்களில் அமல் செய்ய முயற்சி செய்வோம். அரஃபா நோன்பை தவறவிடாமல் நோற்று விடுவோம் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வாரத்தில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய தேர்தலுக்கான அந்த அடுத்த ஆட்சியாளர் யார் என்பதை குறித்த ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள்கிட்ட ஒரு பேச்சு இருக்கு. நம்ம இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 சம்பவத்தை, இந்த 10 நாளைக்குள்ள நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அப்துல்லா என்று அழைக்கப்படுகிற ஒரு இஸ்லாமியர், அவருடைய மனைவி 2 பொம்பளை பிள்ளைங்க, வேற மற்ற சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து இரவு நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. மும்பையில் நடந்த சம்பவம். பிரியாணி சாப்பிட்டு மற்ற சொந்த பந்தம்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இப்ப இவர் மனைவி 2 பொம்பளை பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப கூலிங்கா சாப்பிடணும் தர்பூசணி பழத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. தர்பூசணி பழம் கெட்ட பொருளா? கிடையாது. அதுல ஊசி ஏத்துறாங்க. ஊசி நம்ம காலகாலமா ஏத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் கலரை மாத்துறதுக்கு. அது அவ்வளோ பெரிய பாதிப்பு தருமான எப்படி பாதிப்பு தந்திருக்குன்னு பாருங்க. காலையில வாந்தி, குமட்டல், பேதி, இது மாதிரிலாம் பல பிரச்சனை வந்து அரசு மருத்துவமனையை அணுகி அடுத்தடுத்த மருத்துவமனைக்கு போய் அடுத்தடுத்து 4 பேர் மௌத்து. முதல்ல வாப்பா மௌத்து, அடுத்த மூத்த பொண்ணு மௌத்து, இளைய மகள் மௌத்து, மனைவி மௌத்து. 4 பேர் மௌத்து. தர்பூசணி பழம் சாப்பிட்டு மௌத்து. இது பிரியாணி சாப்பிட்டதுனால மௌத்துனா மற்ற சொந்த மௌத்தா இருக்கணும். அப்படிலாம் ஒரு பிரச்சனை அங்கே வரல. அப்ப பிரச்சனை எங்க தான் இருக்கு? தர்பூசணி பழம். இப்ப இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த 1 வார காலத்துல தர்பூசணி பழத்தை வந்து சாப்பிடறதுக்கு இது முன்னாடி சாப்பிடணும், இது அப்படின்னு விளக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் வந்து இந்த மீனை சாப்பிட்டா தயிரை சாப்பிடாதீங்கம்பாங்கல்ல, அது மாதிரி இது ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கு, ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, அதனால தான் 4 பேர் செத்துட்டாங்க. 4 பேர் சாகிற அளவுக்கு ஃபுட் பாய்சன் ஆகுமா? அந்த அளவுக்கு திடகாத்திரம் மத்து போயிருக்கிறாங்க. 4 பேர் எப்படி சாவுவாங்க? அப்ப இதுல ஒரு மர்மம் இருக்கு. இந்த 4 பேருக்கு உடல் கூறு ஆய்வை முடிச்சிட்டு இன்னைக்கு தகவல் வருது, எலி மருந்து அதுல கலக்கப்பட்டிருக்கு தர்பூசணி பழத்துல. தர்பூசணி பழம் சாப்பிட்டவன அவன் கடையில வாங்கினவன் செத்து இருக்கணும். குறிப்பிடப்பட்ட இந்த 4 பேருக்கு எலி மருந்து கலக்கப்பட்ட தர்பூசணி பழம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 4 பேர் மௌத். இது ஒரு சம்பவமா? ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் பீகாரை சார்ந்த ஒரு இமாம், இஸ்லாமியர் ஒரு இமாமு ட்ரெயின்ல இருந்து தள்ளி விடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வட மாநிலத்தில் இதெல்லாம் வாடிக்கை நடக்குது. மாசம் ஆனா வாரமான ஏதாவது ஒரு 4 முஸ்லீமை கொல்லணும். கொல்லலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது, அவனுக்கு நிம்மதியா அந்த சைக்கோக்களுக்கு இதுதான். ஒரு இடத்துல ஜார்க்கண்ட்ல நடக்கும், ஒரிசால நடக்கும், குஜராத்ல நடக்கும், எங்கனையாவது ஒரு கொலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எதுக்கு நான் இந்த தகவல் இந்த தேர்தலை ஒட்டி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இந்த குரலை கொடுக்கிற இடத்துல ஒரு 3 மாநிலம் இருந்துச்சு. இப்போ 3 மாநிலம் காணாம போச்சு. மேற்கு வங்கம் இருந்தது, அழிந்தது. கேரளா இருந்தது, கம்யூனிஸ்ட் தத்துவத்தில் அழிந்தது. தமிழ்நாடு குரல் கொடுத்துச்சு. வக்ஃபு வாரியத்தில் உண்மையில வேற எந்த மாநிலமும் குரல் கொடுக்காத அளவுக்கு தமிழ் மாநிலம் கொடுத்தது. இப்ப நாம என்ன பார்க்கிறோம்னா, இந்த கட்சிலாம் கிடையாது, நமக்கு எல்லா பேருமே நமக்கு நிறைய கெடுதி பண்ணியிருக்கிறோம். ஓரளவுக்கு நமக்கு நெருக்கத்தில் யார், அதைத்தானே பார்க்கணும். திருப்பரங்குன்ற பெரிய கலவரம் வந்திருக்க வேண்டியது, பிரம்மாண்ட கலவரம் ஆயிருக்கும். அதை இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இறைவனின் அருளால் இந்த ஆட்சி செய்த ஒரு சில காரியம் நம்முடைய சமுதாயத்தை அங்க காப்பாற்றப்பட்டது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, திட்டமிடப்பட்டு 3 கட்சி சரிஞ்சிருக்கு. இது ஏதோ நடந்த பை ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, திட்டமிடப்பட்டு. இதை என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்ட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய கருத்துனா, யார் இங்க முதலமைச்சராக வராங்கிறது நமக்கு தேவையில்லை, அரசியல் நிகழ்வு நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், மதவாதத்தை எதிர்க்கணும் நினைக்கிற 3 முக்கிய குரல் வலைகள் நசுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இங்க கண்டிப்பா கேள்வி கேட்கணும், சந்தேகம் வரணும். அது எப்படி 3 பேர் மறுக்கப்பட்டுட்டாங்க. அங்க மேற்கு வங்கத்தில் மறுபடியும் பாசிசம் வருது.
இங்க சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வரான், அங்க எவன் ஒருத்தன் ஓடி போவான அவன் தான் கேரளால வந்து உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி தானே அஸ்ஸாம்ல நடந்துச்சு, அங்க இந்த மாதிரி பிரச்சனை வரலையே. அதே மாதிரி தான் புதுச்சேரியில் தேர்தல் நடந்துச்சு. அப்ப இந்த கட்சி அவங்க நம்புறாங்களா? இந்த 3 கட்சியை விட அவங்கள தான் நம்புறாங்களான்னு கேள்வி வருதா இல்லையா? அப்ப திட்டமிடப்பட்டு இவர்கள் சரிக்கப்பட்டிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சர் மே 1 சொல்றாரு, மே 4 மேற்கு வங்காளம் நம்ம கையில தான். நைட்டு பெண்கள் என்ன பண்ணலாம், வீதியில 12 மணி கூட ஸ்கூட்டில போகலாம். எதுக்கு, கற்பழிப்பதற்கா? அதெல்லாம் நடந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல அதான் நடக்குது, உத்தரகாண்ட்ல அதான் நடக்குது, ஜார்க்கண்ட்ல அதான் நடக்குது, எல்லா இடத்துலயும் அதான் நடக்குது. அப்ப திட்டம் அதை தெளிவா சொல்றாங்க, மே 4 மேற்கு வங்காளம் எங்களுக்கு தான் அப்படின்னு அடித்து உறுதியிட்டு சொல்கிறார்கள். அந்த உறுதி அவங்க தமிழகத்துக்கு சொல்லல, அந்த உறுதி அவங்க கேரளாவுக்கு சொல்லல. அப்ப இது என்னன்னா, அவங்க தெளிவாக முடிவு செய்து இன்னென்ன நபர்கள்ட்ட ஆட்சி பறிபோனால், இன்னென்ன நபர்கள்ட்ட ஆட்சி கைமாறினால் அது நம்முடைய சித்தாந்தத்தை கடைபிடிப்பதற்கு வழிவகை செய்யும். 4 மாசமா மும்மொழி கொள்கை உள்ள கொண்டு வரல, இப்பதான் தேர்தல் முடிவு வந்திருக்கு, மும்மொழி கொள்கை உள்ள வருது. அப்ப தெளிவாக முடிவெடுத்து இவர்கள் ஆட்சியை கவிழ்த்திருப்பார்கள் என்பது, அது ஈவிஎம் மிஷினுடைய வேலை. எல்லாம் அவன் மேல இடத்துல உள்ளவன் பார்த்திருக்கிறாங்கிற மாதிரி தெளிவாக இவர்கள் ஆட்சியை கவிழ்த்துகிற காரியத்தை செய்தார்கள். இப்ப நாம இதுல படிப்பு தெரியுமா, தற்கூரி முஸ்லிம்குள்ளேயும் இருக்கிறோம். எப்படி திரையில் தோன்றக்கூடிய எனக்கு தலைவனா வருவான்ற ஒரு சிந்தனை வரணுமா இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் யாரு புதிதாக வந்தால் தலைவன் ஆக முடியுமா? அட, காலகாலமாக இருக்கிற திராவிடமே நமக்கு தலைவன் கிடையாது. நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தலைவர், நமக்கு இஸ்லாம் தான் தலைமைத்துவம். அப்படித்தானே இருக்கணும். ஒரு முஸ்லிம் எப்படி பார்க்கணும் தெரியுமா? தராசை போன்று பார்க்கணும். எதனால் இந்த சமூகம் நலன் பயக்கும், எதனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மேல வரும்ன்றத பார்க்கணும். எந்த அறிவும் கிடையாம தமிழகத்துல இவ்வளவு கூறுகட்டவன இருக்கிறானோ, முட்டாப்பையில இருக்கிறானோங்கிறத வெளிகாட்டிய ஒரு அரசியல், ஒரு தேர்தல் களம் இது. உண்மையில் 18 வயசு பிள்ளைக்கு வந்துருச்சு, ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. தேர்தல் களத்தை சொல்லி கொடுங்க. நமக்கு எதிராக பின்னப்படுகிற சதி வலைகளை சொல்லி கொடுங்க. ஒருவேளை உண்மையில் மாற்றப்பட்டது ஆட்சி மாற்றமாக இருந்துச்சுன்னா அடுத்த 5 ஆண்டுகள் போராட்ட களங்களாகத்தான் முஸ்லிம்களுக்கு போக்கிடமா இருக்கும். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. சிஏக்கு போனோமா ஞாபகம் இருக்கா? காஷ்மீருக்கு போனோமா ஞாபகம் இருக்கா? காஷ்மீரினுடைய வழக்கு, அதனுடைய தனி சட்டம் மாற்றப்பட்டது. பாபர் மசீது இடிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டது, போனோம். அதே போன்று பாபர் மசீதை இடிச்சவன் வெளியே வந்தான், போனோம். போராட்டம் அந்த 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் போனது. ஏதோ கொரோனா வந்து ஒரு வருஷத்தை எடுத்துருச்சு, அவ்வளவுதான் உண்மை. இப்ப அடுத்த 5 ஆண்டுகள் இப்படி போராட்டங்களாக போகக்கூடிய ஒரு நிலை. உண்மையில் மற்ற சமுதாயம் எப்படியோ முஸ்லிம் சமுதாயத்திற்கு நீங்கள் தேர்தலை, அரசியலை சொல்லிக் கொடுங்கள். நாம யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கணும். இப்ப நம்ம கேட்கலாம், யார் வரக்கூடாதுங்கிறதுல தான் தெளிவா இருந்தோம், அதை வரலையே. யாரை அவர்கள் இது நாள் வரை காய் நகர்த்தினார்களோ அவர்கள் தான் மீண்டும் வந்திருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் அரசியல் பார்வையோடு இந்த முஸ்லிம் சமுதாயம் விழிப்படையல் அப்படின்னா எதிர்காலம் மிக மோசமானதாக அமையும் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.